ஏய், உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு, எந்திரியா. உன்னை பார்க்க வந்திருக்காங்க, எந்திரி. நான் யாரையும் பார்க்க விரும்பல, போ சொல்லு. என் புருஷனை அடிச்சு கோமால படுக்க வச்சுட்டு நீ யாருன்னு பேரை கூட சொல்லாம இருக்கியா? யாரா நீ? நீ யாருங்கிற அடையாளத்தை மறைக்கிறனா கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும். திரும்பி பாரு. டேய், உன்னதாண்டா, திரும்பி பாருடா. நீ இந்த வேதவல்லி குடும்பத்து மேலேயே கைய வச்சுட்ட. நீ யாரா இருந்தாலும் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா மேடம். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். எல்லாம் கேட்கிற விதத்துல கேட்டாதான் மேடம் சொல்லுவான். ஏண்டா திரும்பி பார்க்க சொன்னா பார்க்க மாட்டியா ஒண்ணா? நீயா? மேடம் நீங்க பேசுங்க மேடம். மா, யாரு இவன்? இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? யாரா? உன் குடும்பம் இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சு சொகுசா வாழுதுன்னா அதுக்கு காரணமே நான் தான். என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா தம்பி? இவன் செத்துட்டான்னு நினைச்சோமே, திரும்ப வந்து உயிரோட நிக்கிறான்னு பாக்குறியா? எனக்கு நீயும் புருஷனும் செஞ்ச துரோகத்துக்கு உங்களை பழி வாங்காம செத்து போயிருவனா? மா, யாருமா இவரு? நம்ம குடும்பத்து மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? இவன் தான் அந்த வித்யாவோட அப்பா மாணிக்கம். உங்க அப்பாவும் நானும் இத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ்றதுக்கு காரணமே இவன் தான். தம்பி, உன் அம்மாவை நல்லவன்னு நினைக்காத. இவ பிடிவாதமும் திமிரும் தான் என் குடும்பமே சின்னாபின்னம் அவருக்கு காரணம். உதவி பண்ணவங்களுக்கே கெடுதல் பண்ண பாவி இவன். உனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் இனிமே நான் அழிப்பேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். திமிரையும் அகங்காரத்தையும் அழிச்சு உன்னை என் கால்ல விழ வைப்பேன். நிறுத்து. என்ன சொன்ன? நான் உனக்கு கெட்டது பண்ணனா? என் குடும்பம் இத்தனை வருஷம் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இயற்கையா இறந்து போன உன் பொண்டாட்டி சாவுக்கு நானும் என் குடும்பமும் தான் காரணம்னு எங்க மேல பழிய போட்டவன் நீ. அவர் இத்தனை வருஷமா உன்னோட குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும், உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவர் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் வேண்டான்னு தடுத்ததுனால என்னையே அவரு ஒதுக்கி வச்சுட்டாரு. அவர் என்ன நல்லது பண்ணாலும் அது ஒன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு புரியாதுன்னு என்னால அவருக்கு புரிய வைக்க முடியல. அவருக்கு நீயே இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து இப்ப புரிய வச்சுட்ட. சும்மா நடிக்காத. அவன் எனக்கு நல்லது பண்றானா? அவன்
அவன் தயவுல என் குடும்பம் வாழ்ந்தா அது என் பொண்டாட்டிக்கு நான் பண்ற துரோகம். அத நானும் என் பொண்ணும் என்னைக்கும் செய்ய மாட்டோம். உன் புருஷன் நிழல் கூட என் குடும்பத்து மேல படக்கூடாதுன்னு சொல்லி இருந்தேன். ஆனா அவன் என் ஊருக்கு வந்தான், என் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சான். அதனாலதான் நான் அவனை அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். உன் புருஷன் மாதிரி நான் ஒன்னும் கொலைகாரன் இல்ல. அவனை கொலை பண்ண கூட நான் முயற்சி பண்ணல. அடிச்சு துரத்தும் போதுதான் அவனா தவறி போய் வண்டியில விழுந்தான். பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்போ அது ஒரு ஆக்சிடென்ட்னு போய் சொல்றியா? அத நான் நம்பணுமா? இனி உன் வாழ்நாள் முழுக்க நீ ஜெயில தான் கிடக்கணும். எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வெளியில வர முடியாத மாதிரி நான் பண்றேன். பணம் இருக்குன்ற திமிர்ல ஆடாத வெதவல்லி, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நீ தூக்குல போட்டாலும் உன் ஆணவத்தை அழிக்க என் பொண்ணு வித்யா இருக்கா. அவளை வச்சு உன்னை நான் பழி வாங்குவேன். என் குடும்பம் எப்படி சின்னாபின்னமாச்சோ அதே மாதிரி உன் குடும்பத்தையும் சின்னாபின்னமாக்குவேன். படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பொண்ண வச்சு என்ன நீ பழி வாங்கியா? உன் பொண்ணால நான் இருக்கிற தெருவுக்குள்ள கூட நுழைய முடியாது. என் பொண்ணு உனக்கு ஒரு பொருட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா அவதான் உன் ஆட்டத்தை அடக்க போறா. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா உன் பொண்ணு அவ வாழ்க்கையில என்ன பார்க்கவே கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. அப்படி அவ என்ன நெருங்குனா நெருப்புல பட்ட காகிதம் மாதிரி ஒரே நொடியில பஸ்பமாயிடுவா. நீ நெருப்புன்னா என் பொண்ணு நீரு. உன் கனல அவதான் அணைக்க போறா. நீ நெருப்புன்னு உன்னை பார்த்து பயந்த அத்தனை பேரும் இது வெறும் சாம்பல்னு ஊதி தள்ள போறாங்க. அது ரொம்ப சீக்கிரமே நடக்கும். பாப்போம். பார்க்கலாம். அப்பா, அம்மாடி வித்யா, நீ எதுக்குமா இங்க வந்த? இப்பதான் அந்த வேதவல்லி என்ன பார்த்துட்டு போனான். அம்மாடி, நீ அவளை பாத்தியா? அவ உன்னை பார்த்தாளா? இல்லப்பா. நல்லது. அவ பார்வை உன் மேல பட்டாலே பாவம் தொத்திக்கும். அவ என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? இந்த ஜென்மத்துல என்ன இந்த ஜெயில இருந்து வெளியில வர முடியாதபடி பண்றாளாம். நீ அந்த குடும்பத்துக்கு இறக்கப்பட்டியே, அவ புத்திய பாத்தியா? இப்ப அவ எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்காமா. அவளால என்ன பண்ண முடியும்? தூக்குல போட வைப்பாளா? சந்தோஷமா செத்து போறமா? அதுக்கப்புறம் அவ நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? இல்ல என் பொண்ணு, நீ அவளை சும்மா விட்டுருவியா? சொல்லுமா, நீ சும்மா விட்டுருவியா? விட மாட்டேன்பா. விடக்கூடாதுமா. நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள பழி வாங்காம விடக்கூடாது. அவ ஆணவத்தை அடக்கி அவளை நம்ம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கணும். இப்ப நான் அவங்க வீட்டு மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. என்னால நீங்க சொல்றதை எப்படிப்பா செய்ய முடியும்? நான் எப்படிப்பா என்னோட குடும்பத்தையே அழிப்பேன்? என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுமா.
பண்றேன்ப்பா. இந்த வார்த்தை போதும்மா, இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனி எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். அந்த வேதவள்ளிய பார்த்த கோவத்துல உன் வாழ்க்கைய பத்தி விசாரிக்க மறந்துட்டேம்மா. அம்மாடி, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? எங்க அம்மாவே நீ தான் இந்த வீட்டு மருமகன் உன்னை ஏத்துக்கிட்டாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன். அம்மாடி, மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறாரா? சொல்லுமா. பாத்துக்கிறாருப்பா. இப்போ மாமியாரும் மாமனாரும் தான் உனக்கு அம்மா அப்பா. எந்த காலத்திலையும் உன்னால அந்த குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் வந்துடக்கூடாது. உன் மாமியார் உன்னை தான் மகன்னு உன்னை ஊரெல்லாம் சொல்லணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். சொல்லுவாங்க இல்லம்மா? சொல்லுவாங்கப்பா. நீ பத்திரமா போயிட்டு வாடா. ஆணவத்தை அழிக்க என் பொண்ணு வித்யா இருக்கா. அவளை வச்சு உன்னை நான் பழி வாங்குவேன். உன் கனல அவதான் அணைக்க போறான். அம்மா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? வாணி, நீ இந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ என்ன பத்தி என்ன புரிஞ்சுகிட்ட? எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியலம்மா. கிராமத்துல இருந்து வந்த ஒரு சாதாரண பொண்ணு, அதுவும் படிக்காதவ, எனக்கு எதிரா நின்னு என்ன தோக்கடிக்க முடியுமா? சொல்லு வாணி, முடியுமா? முடியாதுமா. முதல்ல அப்படி ஒருத்தி என்ன நெருங்க முடியுமா? ஏன் முன்னாடி சரிக்கு சமமா நிக்க முடியுமா? முடியாதுமா. என் வாழ்க்கையில யார பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவனை இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன் வாணி. என் குடும்பத்தை பரம எதிரியா நினைக்கிற அவன்தான் அவரை அடிச்சு கோமால படுக்க வச்சிருக்கான். அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவனோட மகளை வச்சு என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்குவேன்னு சவால் விடுறான். அவனுக்கு என்ன தைரியம் பாத்தியா? வரட்டும், அவளைத்தான் நானும் ரொம்ப நாளா பாக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவகிட்ட நான் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அத நான் தீர்க்கணும். இந்த வேதவல்லி யாருங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும். ஏன் ஆணவத்தை அவ அடக்குவாளாம். அப்படி ஒருத்தி இந்த உலகத்துல இன்னும் பிறக்கலன்னு அந்த ஆளுக்கு தெரியல வாணி. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்கம்மா. யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நம்ம குடும்பமா? என்ன வாணி, ரொம்பவும் உரிமை எடுத்துக்கிற? இல்லம்மா, நீங்க தான் என்னைய குடும்பமா நினைக்க சொன்னீங்க. ஐயாவை மட்டும் இல்லம்மா, உங்களையும் இந்த குடும்பத்தையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும்னா அது என்னை தாண்டிதாமா வரணும். எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா வாணி? அம்மா,
ஐயோ அப்படி இல்லம்மா. நான் ம். அந்த வித்யாலாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல வாணி. ஊதுனா பறக்கிற தூசி அவ. நான் உனக்கு கொடுத்திருக்கிற வேலைய நீ எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம பாத்துக்க. என்னோட பிரச்சனைய பத்தியெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். புரியுதா? ம், சரிங்கம்மா. நீ வர்றது யாராவது பார்த்தாங்களா? இல்ல. என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டமா இருக்கிய? எங்க அப்பாவை அடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? உங்க அப்பா மாணிக்கம். அம்மாக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அம்மாக்கு உங்க ஃபேமிலி சுத்தமா பிடிக்காது. இப்ப விஷயம் தெரிஞ்சது செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. உங்க அப்பாவை போய் ஜெயில பாத்துட்டு வந்தாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன வித்தியா, நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ எந்த ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா இருக்க. இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா. இதெல்லாம் தெரிஞ்சும் அதெல்லாம் மறைச்சிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? ஏன் இப்படி பண்ண? ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச? அந்த நேரத்துல எனக்கு இதை மறைக்கிறது தவிர வேற வழி தெரியல. ஒரு பக்கம் மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை, இன்னொரு பக்கம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்த எங்க அப்பா இப்படி ஒரு தப்ப பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த நிலையில நான் என்ன பண்றது? உண்மை தெரிஞ்சா நம்ம குடும்பத்துல இருக்கிற பகை இன்னும் அதிகமாயிடும்னுதே நான் அமைதியா இருந்துட்டேன். என் அப்பா இதை வேணும்னே செய்யல. நடந்தது ஒரு விபத்து தான். இதெல்லாம் அம்மா ஏத்துக்க மாட்டாங்க வித்யா. இந்த நிலைமையில நீதான் வித்யாங்கிற உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வீட்டுக்குள்ள அலோவே பண்ணிருக்க மாட்டேன். முன்னால இப்ப நானும் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கியா? இது பாரு வித்யா, எதுவா இருந்தாலும் இப்பவே என்கிட்ட சொல்லு. அதுக்கு சேர்த்து நான் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். வேற ஏதாவது முக்கியமான விஷயம் மறைச்சு வச்சிருக்கியா என்ன? இல்ல. ஆர் யூ ஷூர்? ஓகே, இந்த விஷயத்தை பத்தி நீ யார்கிட்டயும் பேசாத. அம்மாவுக்கு டவுட் வராம நடந்துக்க. என்ன விஜய், மேடம் என்ன சொல்றாங்க? அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என் அப்பாவுக்கு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கல நீ. ஏய் அம்மா, இதெல்லாம் உன்னால எப்படி முடியுதா? விடுடா, சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. என்னடா சிச்சுவேஷன்? என்ன சிச்சுவேஷன்? எல்லாம் இவ்வளவு கிரியேட் பண்றது. இவங்க அப்பா நம்ம அப்பாவை கொல்ல பாப்பானா? இவ வந்து நம்ம அப்பாவுக்கே நர்ஸா வேலை பாப்பாளாம். ஏய், யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? டேய், உண்மையை மறைச்சிருந்தாலும் வித்யா மனசளவுல ஃபீல் பண்ணிருப்பாடா. அவ நம்ம அப்பா மேல காட்டுற அக்கறை நிஜம்தான், அதை கொச்சப்படுத்தாதே. டேய், நீ வேற. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக போக தான் இவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வையேன், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவா. நம்ம வீட்டுல அவளுக்கு ஆக வேண்டிய காரியம் என்னடா இருக்கு? உனக்கு எல்லாம் தெரியாது விஜய். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் இவன் இந்த வீட்டுல இருக்கானா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஆனா அது நடக்காது. இவ அதை நடத்தி காட்டுவேன்னு சொல்லி புடிவாதமா இருக்கா. என்ன காரணம்? அம்மா இவளை ஏத்துக்கிறது தான். ரெண்டு குடும்பமும் பகையை மறந்து ஒன்னா ஆகணும். அது நல்ல நோக்கம் தானடா. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம குடும்பத்துக்கு நடுவுல பகை உருவாயிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு அது மறக்காம இருக்கிறது?
என்னைக்காவது ஒரு நாள் அந்த பகையை தூக்கி போட்டுட்டு ஒன்னா வாழறது தானே மனுஷனுக்கு அழகு. நீ வேணா அப்படி இருக்கலாம் விஜய். நானும் அம்மாவோ இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. இந்த பார், ஒரு தடவை நாங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் அது வேணாம் தான். அந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நான் பண்ணது எல்லாமே தப்புதான் சஞ்சய், என்னை மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? ஒரு தடவை தப்பு செய்யறவங்கள மன்னிக்கலாம், ஆனா தப்பு செய்யறதே லைஃபா வச்சிட்டு இருக்காங்க பாரு, அவங்களை எப்படி மன்னிக்கிறது? அதுவும் செஞ்ச தப்ப கரெக்ட் பண்ணாம அதை நியாயப்படுத்தணும்னு பாக்குறாங்க பாரு, அவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. உன்கிட்ட உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. இந்த சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்களே, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே போவாங்களே, அந்த மாதிரி ஆல்ரெடி நீ எல்லாம். இந்த பார், உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த வீட்லயும் சரி என் லைஃப்லயும் சரி எப்பவுமே இடம் கிடையாது. அம்மா கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ல, அந்த கோவத்துல பேசுறான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத வித்யா. ம்.